ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுத்து வருகிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 9வது வசனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாக்குத்தத்தமாக உங்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்வடைகிறேன். அந்த வார்த்தை என்ன? எரேமியா 31:9, அவர்களை, அதாவது உங்களை, தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அவர் இடராத சரியான பாதையிலே உங்களையும் என்னையும் நடக்கச் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நடத்திப்பு மிக அற்புதமானது. 32:8 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல 48வது அதிகாரம், ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இது கொத்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை நடத்துகிறவர், அழகாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். இந்த தேவன் நம்மை நடத்துகிறார். அதில் விசேஷமாக எரேமியா 31:9 வாசிக்கும் போது இடராத பாதையிலே நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இடராத செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதே எரேமியா 46:6 வாசிக்கிற போது அங்கே ஒரு நதி அண்டையிலே இடறி விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வடக்கே ஐப்பிராத்து நதி அண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள் என்று இதே தீர்க்கதரிசி தான் பிற்பாடு சொல்லுகிறார். ஆனால் இடறி விழுகிறக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நடத்துவதில்லை, இடராத நதியிலே அவர் நடத்துவார். அவர் நடத்தும் போது அது அளவிட முடியாத நன்மையை, அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு நிச்சயம் கொடுக்கும். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்திற்கு நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு நதி அண்டைக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறேன். ஒரு நதி என்பது, ஆசீர்வாதமான நதி என்பது நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கிறது என்பதை குறித்து தான் அந்த வேத பகுதியை ஆவிக்குரிய கண்ணோடு நாம் பார்க்க போகின்றோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி எப்படிப்பட்டதாக இருந்தது? 47:5 வாசிக்கும் போது, அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிக்கும் போது, அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது, தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இந்த வசனமுக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்ன? அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை என்பது ஒரு நதியை போல, அதை கடக்க முடியாது என்றால் அளவிட முடியாத, அளவுக்கு மீறிய அபண்டன்டாக, அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக வைத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னமும் ஆசீர்வாதமும் நமக்கு துணையாக இருக்கும்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் முன்னேறி செல்வோம். நதி அண்டையிலே வழிநடத்துகிற கர்த்தர் நம்மை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவாராக. சரி, இந்த நதி அண்டையிலே நாம் நடத்தப்படுகிறது வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லும் முன்பதாக மீண்டும் ஒரு விசை எரேமியா 31:9 பார்த்துவிட்டு மறுபடியும் இந்த பகுதிக்கு வரலாம். எரேமியா 31:9 நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அதாவது தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தண்ணீர்கள் அண்டைக்கு நாம் நடத்தப்படும் பொழுது என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் வருகிறதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நான் உங்களை எசேக்கியேல் 47வது அதிகாரத்துக்கு அழைத்தேன். இப்போ எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில்
நாம் 7வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்க போகிறோம். 7வது வசனம் 47:7 நாம் வாசிக்கிறோம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இது என்ன விதமான நன்மையை நமக்கு கொடுக்கிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, ஒரு இளைப்பாறுதலை நமக்கு அது தருகிறது. இளைப்பாறுதல். விருட்சங்கள், வெகு திரளான விருட்சங்கள் என்று சொன்னால் அந்த விருட்சங்கள் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். இளைப்பாறுதலை கொடுக்கும். நான் சிறுவனாக இருந்தபோது என் வீட்டு அருகிலே ஒரு குளம். அந்த குளத்தை சுற்றிலும் மரங்கள். அதில் அதிகமான மரங்களை என் தந்தை நட்டு அதை வளர்த்து அதை பராமரித்து வந்தார். அந்த மரங்களின் நிழல்களிலே வருவோர் போவோரெல்லாம் அமர்ந்திருப்பார்கள். இளைப்பாறி செல்வதற்காக என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயார் அந்த மரத்தை பராமரித்தார்கள். கூடவே அந்த இளைப்பாறுவதற்கு வருகிற மக்களுக்கு வெயிலிலே தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு மண்பானை நிறைய தண்ணீர் வைப்பார்கள். ஸோ அந்த இடத்திற்கு வருகிறவர்கள் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அமர்ந்து தண்ணீரை குடிச்சிட்டு இளைப்பாறுவார்கள். இதை நான் நினைச்சு பார்க்குறேன். சிலர் உறங்கி விடுவார்கள், தூங்கி விடுவார்கள் இந்த இடத்துல. இப்படி நதியினுடைய ஆசீர்வாத முதல் நன்மை என்னவென்றால் இளைப்பாறுதலை தருவார். நதிகளண்டை நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அத்திமரத்தின் நிழல் என்று பல்வேறு இடங்களில் அத்திமரத்தின் நிழலை சுகமாய் படுத்துக் கொள்வான் என்று பல்வேறு இடங்களிலே, நான் நினைக்கிறேன் ஒரு 1-2 இடங்களிலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிழலிலே கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுவார். அந்த அத்திமரத்தின் நிழலிலே சுகமாய் படுத்திருப்பார்கள், இளைப்பாறுவார்கள் என்று எழுதப்பட்டது போல நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலான ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இளைப்பாறுதலோடு வாழ்வது எத்தனை மேன்மையானது. என்னாலும் பிரச்சனை, என்னாலும் போராட்டம், என்னாலும் கஷ்டம் என்ற நிலையை கடந்து ஒரு இளைப்பாறுகிற ஒரு நிலை. இந்த ஆண்டு நீங்கள் இளைப்பாறுவதற்கு, இளைப்பாறுவதென்றால் ஒரேடியே இளைப்பாறுவதில் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதை சொல்லலை நான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் இதுவரை போராடி கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரே பிரச்சனை, போராட்டம், வெட்டு, குத்து, மரணம் இப்படி இருந்தது. ஆனால் குமாரனாகிய சாலமோனுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். யோசபாத்தினுடைய ஜீவிதத்திலும் அப்படித்தான் பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நதியோர அண்டை நாம் நடத்தப்படுகிறது உண்மையானால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பிளெஸிங் என்னன்னு சொன்னா இளைப்பாறுதல். இரண்டாவது என்னன்னு சொன்னா மற்றவர்களுக்கு ஜீவரட்சணை பண்ணுகிற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நன்மை. அந்த வசனத்தை பாருங்கள். 47:9 நாம் கவனிக்கலாம். முதல்ல 47:7 வாசித்தோம். இப்போ 47:9 என்ன சொல்லுகிறது? சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடம் எங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும், அதில் அந்த முதல் பகுதி பாருங்கள், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இது எதை காண்பிக்கிறது என்றால் ஜீவ ரட்சணை பண்ணுவதை காண்பிக்கிறது. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறது என்ற நிலை மாறி மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துகிற காலம் ஒன்று வருகிறது. எஸ், அப்படித்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி யோசேப்புக்கு ஜீவரட்சணை பண்ணும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஒரு நன்மை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரோ, அதை போல நீங்கள் இரண்டாவது பெறுகிற நன்மை என்னவென்றால் மற்றவர்களுக்கு ஜீவரட்சணை பண்ணும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் உங்களுக்கு தயப்பாராட்டுடைய வாழ்நாள் எல்லாம், உங்களுடைய ஜீவித காலம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்வும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். அன்பானவர்களே, மறந்து விடாதிருங்கள்.
யோசேப்புக்கு அப்படித்தான் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். சரி, நதியண்டையில் நடத்தப்படுகிற போது மூன்றாவது நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன என்று பார்த்தால் அதே வசனத்தின் இறுதி பகுதி பாருங்கள். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியம், சுகமாயிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நதியோரத்தில் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் அன்பிற்குரியவர்களே, ஆரோக்கியம் இருக்கும், ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும், அந்த ஆரோக்கியம் என்ற அந்த ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வாக்கிலே, அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஸோ இது தேவனுடைய சுகத்தை, அவர் தருகிற சுகத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. தண்ணீருள்ள நதியண்டை நீங்கள் நடத்தப்படுகிற போது உங்களுக்கு கிடைக்கிற மூன்றாவது மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துவார், செட்டையை விரித்து உங்களை சுகப்படுத்துவார், அவருடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி சுகப்படுத்துவார், அவருடைய இரத்தத்தினால் உங்களை சுகப்படுத்துவார். ஆம், தேவன் சுகம் அளிக்கிறவர், அற்புத சுகத்தை கொடுக்கிறவர். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வியாதி பலகீனங்களுக்கு நடுவிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எல்லா பலகீனங்களையும் மாற்றி உங்களுக்கு தம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே மீண்டும் நாம் தண்ணீருள்ள நதிகளண்டை நடத்தப்படுகிற போது நமக்கு கிடைக்கிற 4வது நன்மை என்னவென்று பார்க்கலாம். 4வது நன்மை என்ன? 47வது அதிகாரத்தின் 12வது வசனத்துக்கு நாம் திரும்புவோம். அதில் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். புசிப்புக்கான சகல விதமான விருட்சங்களும் வளரும். இந்த புசிப்புக்கான அப்படின்ற பதம் என்பது அது ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறது. கனி, பலம், அது ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் கூட நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னு சொன்னா, அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆகவே இது ஆசீர்வாதத்தை அடையாளப்படும். ஆசீர்வாதம் என்கிற, அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்கிற நன்மை. முதலாவது நாம் பார்த்த நன்மை என்ன? இளைப்பாறுதல் என்கிற நன்மை. 2வது ஜீவரட்சணை என்கிற நன்மை. 3வது சுகம் என்கிற நன்மை. 4வது ஆசீர்வாதம் என்கிற நன்மை. ஸோ எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை நீங்கள் நடத்தப்படுகிற ஒரு ஜீவிதம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 5வது நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று கேட்டால், இந்த 47வது அதிகாரத்தின் அதே வசனம் 12வது வசனத்தில் பாருங்க, அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அதாவது நெருக்கடியான சூழல்கள், விக்கினங்கள், ஆபத்துக்கள் இந்த மாதிரி வருகிற போது நாம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். விக்கினம் வந்தாலும் கூட நாம் அதனால் எந்த பாதிப்பையும் அடைய மாட்டோம். 57வது சங்கீதத்தின் முதல் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து விடுவேன், உம்முடைய செட்டைகளுக்குள்ளே நான் வந்து விடுவேன் என்று இங்கே அருமையான பக்தன் தாவீது சொல்லுகிறான். விக்கினங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வருகிறது நம்மை அழித்து போடும்படி. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்முடைய இலைகள் உதிர்வதில்லை என்றால் விக்கினங்கள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இலை உதிராது, என் இலை வந்து கீழே விழுந்திராது. இந்த சீதோசன நிலை, சூழ்நிலை, வாழ்க்கை சந்தர்ப்ப சூழல்கள் என்னை ஒரு நாளும் பாதிக்காது. இன்னும் கூட ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் அப்படின்னு இருக்குது. இலை பச்சை, அது எப்போதும் பச்சை, பழுப்பு நிறத்துக்கு போகாது, பச்சையா இருக்கும். அப்படின்னா சூழல்கள்லாம் எதிராக இருந்தாலும், விக்கினங்கள் வளர்ந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் அதற்கு நடுவிலே தப்புவதற்கான ஒரு சூழல். இந்த நன்மையை, விக்கினங்களுக்கு விலக்கி காக்கிற நன்மையை தண்ணீர் உள்ள நதியண்டையில் நடத்தப்படுகிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இது 5வது
நன்மை. ஆறாவது நன்மை என்னன்னு சொன்னா, நம்முடைய கனி கெடாது. எசேக்கியேல் 47:12 நீங்கள் கவனித்து பாருங்கள். அதில் நாம் வாசிக்கின்றோம், அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கனிகள் கெடுவதும் இல்லை. சில நேரங்களிலே நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போய் விடுகிறது. எவ்வளோ பிரயாசப்படுறோம், கஷ்டப்படுறோம், ஆனால் அந்த பிரயாசம் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்முடைய பிரயாசம் வீணாகி விடாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாள் வீணாகி போய்விடக்கூடாது. அதில் தேவன் மிக அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் இதை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நம்மை அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி பண்ணுகிறது. நம்முடைய உழைப்பிற்கான பலனை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் பாடுகிறான் 128வது சங்கீதத்தில், அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அப்படி எதுவும் வீணாகி விடாமல், நம்முடைய பணம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய மதிப்பு, மரியாதை எதுவும் வீணாகிவிடக்கூடாது. வீணாகிவிடாமல் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மேன்மையை நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு நன்மை ஆறாவது நன்மை. ஏழாவது நன்மை என்ன? மீண்டும் நாம் எசேக்கியேல் 47:12 திரும்புவோம். ஏழாவது நன்மை என்ன சொன்னா, மாதந்தோறும், அந்த வசனத்துடைய கடைசி பதி பாருங்க, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை நடத்தப்படுகிற போது நமக்கு கிடைக்கிற ஏழாவது நன்மை என்னவென்றால், எவ்ரி மந்த் ஆண்டவர் நம்ம புது புது நன்மைகளால் நிரப்புவார். இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்துட்டு அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு மாதம் வருகிற போது அந்த மாதத்தினுடைய தேவைகளை நமக்கு சந்திக்கிறது மாத்திரமல்ல, நாம் தாராளமாய் மகிழ்ச்சியோடு அவைகளை அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு தயை பாராட்டுவார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி 7 விதமான நன்மைகள் நாம் தண்ணீருள்ள நதியண்டையில நடத்தப்படுகிற போது நமக்கு உருவாகிறது. முதலாவது நன்மை என்ன? இளைப்பாறுதல் என்கிற நன்மை. வசனம் 47:7 இருக்குது. இரண்டாவது நன்மை என்ன? ஜீவரட்சணை செய்கிற நன்மை 47:9 இருக்கிறது. மூன்றாவது என்ன? சுகம் என்கிற நன்மை. இது எசேக்கியேல் 47:9 இருக்கிறது. நாலாவது நன்மை என்ன? ஆசீர்வாதம் என்கிற நன்மை. அதுதான் கனியை பற்றி சொல்லியிருக்கிறது. 47:12 வாசிக்கிறோம். ஐந்தாவது நன்மை என்ன? விக்கினங்களுக்கு விலக்கி காப்பாற்றுகிற நன்மை. இதுவும் அதே வசனத்தில் எசேக்கியேல் 47:12 இருக்கிறது. ஆறாவது நன்மை என்ன? நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி நம்மை வழிநடத்துகிற நன்மை. கனி கெடாது. ஆகவே இது அதே வசனம் 47:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவது நன்மை என்ன? ஒவ்வொரு மாதமும் புது கனி உண்டாயிருக்கும். இது ஏழாவது நன்மை. அதே வசனத்தில் இந்த குறிப்பும் இருக்கிறது. இப்படி 7 விதமான நன்மைகளை நாம இந்த நதியண்டையிலே நடத்தப்படுகிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் விசேஷமாக எரேமியா 31:9 நாம் இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அங்கே எரேமியா 31:9, அதாவது இடராத செமையான வழியிலே நடக்க போகணும். அதுதான் மிக முக்கியம். இப்படி இந்த 7 விதமான நன்மைகளையும் நாம் சுதந்திரிக்கணும்னு சொன்னால் இடராமல் நான் நடக்கணும். பல இடறுதல்கள், இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி பல இடறுதல்களை சத்துரு கொண்டு வருகிறான். அந்த இடர்கள் எல்லாம் கடந்து, இடர்கள் எல்லாம் நாம் ஜெயித்து வெளியில் வரணும்னு சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு நாம் என்ன செய்யணும்ன்றத ஒரு 5 குறிப்புகளை மிக குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 56:13 வாசிக்கிற போது, அவர் இடறுதலுக்கு நம்முடைய தேவன் நம்மை தப்பியாது இருப்பாரோ என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். 91:12 வாசிக்கும் போது, தூதர்கள் நம்முடைய கால்கள் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று பாடுகிறான். 116வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதில் 8வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், என் காலை இடறுதலுக்கு தப்புவித்தீர் என்று ஆண்டவரை துதிக்கிறான் தாவீது. இப்படி இந்த இடரலை குறித்து தாவீது கொண்டிருக்கிற அபிமானமும் அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமும் பெரிதாக இருக்கிறது. அப்ப நாம் இடராமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? முதலாவது, வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வேதத்தை கவனித்து நடக்கிறவர்கள் எப்போதும் இடறி போகவே மாட்டார்கள். 119வது சங்கீதத்தின் 165வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை
என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனை காத்துக்கொள். 23 பாருங்க. 23 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. வசனத்தை கவனித்து நடந்தால் நம்முடைய கால் ஒருபோதும் இடறுவதில்லை. அதே போல நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன், நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய் என்று சாலமோன் ஞானி மிக அழகாய் மிக நேர்த்தியாய் எழுதியிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, ஓல்ட் டெஸ்டமெண்ட் மாத்திரமல்ல, நியூ டெஸ்டமெண்ட்ல பேதுரு சொல்லும்போது, 1 பேதுரு புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 8வது வாக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர் குறிப்பிடுகிறான், அந்த மற்ற மக்கள், அதாவது தண்டனைக்குரியவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அவர்கள் இடறுவதற்கு காரணம் என்ன? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாததான் காரணம் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் இடராத தண்ணீருள்ள நதிகளண்டை நீங்கள் நடத்தப்பட வேண்டுமானால் முதலாவது வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது நாம் என்ன செய்யணும்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம நியாயம் இல்லாமல் ரத்தம் சிந்தி விடக்கூடாது. நியாயம் இல்லாமல் யாரையும் நாம் உபத்திரவப்படுத்தி விடக்கூடாது. அநியாயமாய் நீதிக்குரிய சைடில் நிற்காம அநீதிக்குரிய சைடுக்கு நாம் போயிடக்கூடாது. நியாயத்தின் பக்கம் நிற்கிறதுக்கு பதிலாக அநியாயத்தின் பக்கத்தில் போயிடக்கூடாது. இப்போது பழைய ஏற்பாட்டில் நிழலான ஒரு விஷயம் இருக்கிறது, நடந்த நிகழ்வு. அது 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 31வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25:31, நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. இடரல் ஏன் வருகிறது? காரணம் இல்லாம விருதாவாய் ரத்தம் சிந்துவது. ஸோ நாம் இப்போ யாரையும் குத்தி கொலை பண்ண போகிறதில்லை. ஆனால் ரத்தம் சிந்துவதற்கு இணையாக மற்றவருடைய மனதை வேதனைப்படுத்துகிறோம், மற்றவருடைய வாழ்க்கையை நாம் ரணப்படுத்துகிறோம், மற்றவர்கள் மனம் அடிவந்து போகும்படிக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களிலே நியாயம் எதுவோ அதில் நிற்போம், நீதி எதுவோ அதில் நிற்போம். நாம் நியாயம் தவறி நீதி தவறி ஏதாவது ஒரு பகுதிக்கு நாம் ஆதரவாக செயல்படுகிற போது அது அநியாயமாய் விருதாவாய் இரத்தம் சிந்துவதற்கு இணையானது. தாவீதுக்கு அவள் சொல்கிறாள், அன்பிற்குரியவர்களே, நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாம இருந்தேன்னா உனக்கு மன இடறுதல் இராது என்று அவள் குறிப்பிடுகிறாள். ஆகவே முதலாவது கர்த்தருடைய வசனம், இரண்டாவது நியாயமில்லாமல் அநியாயமாக விருதாவாக மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவது, முடிந்தவரை அன்பு என்கிற ஒரு ஆயுதத்தை நான் மற்றவரிடத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்திலும் நான் அன்பாய் நடந்து கொண்டால் நான் ஒரு நாளும் ஒரு காலும் ஒருபோதும் இடறுவதே இல்லை. 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே பரிசுத்தவானாகிய யோவான் எழுதுகிறான், தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கை இடரல் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கூறுங்கள், மற்றவர்களை நேசியுங்கள், மற்றவரிடத்தில் நீங்கள் பட்சமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையும் நாம் கொண்டு போகிறதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள், எந்த அளவிற்கு மற்றவரிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நான்காவது, நாம் இடரடையாமல் இருக்கணும்னு சொன்னா என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பழகணும். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 40வது அதிகாரத்தின் 30-31 வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இடறி விழாமல் இருக்கணும்னா அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடி
ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பழகுகிறவர்களாக இருக்கணும். நீங்க காத்திருந்து தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்கிறார், என்ன செய்ய வேண்டும் உணர்த்துகிறார் என்ற உணர்வோடு நீங்கள் எழுந்து காரியங்களை நடப்பிக்கிற போது ஒரு காலம் நீங்கள் இடற மாட்டீர்கள், இடறி விழ மாட்டீர்கள். மிக அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் உங்களை நடத்தி வருவார். ஐந்தாவதாக நாம் இடராமல் இருக்க வேண்டுமானால் பேதுரு தன்னுடைய 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் இடறி போகாமல் இருப்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய பாதை, இதைத்தான் செய்யும்படி என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்ற எந்த உறுதியோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஒரு காலம் இடறுவதில்லை. ஆகவே நான் இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் நீருள்ள நதிகள் அண்டை நடத்தப்படுவீர்கள். அதுவும் செம்மையான பாதையிலே இடராமல் நடத்தப்படுவீர்கள். அப்படி நடத்தப்படுகிற போது உண்டாகிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது நன்மை இளைப்பாறுதல் என்கிற நன்மை. 2வது நன்மை ஜீவரட்சணை செய்கிற ஒரு நன்மை. 3வது நன்மை சுகம் என்கிற நன்மை. 4வது நன்மை ஆசீர்வாதம் என்கிற நன்மை. 5வது நன்மை என்பது விக்கினங்களை விலக்கி காக்கிற நன்மை. 6வது நன்மை என்பது நம்முடைய செய்கை கைகளின் பிரயாசம் வீணாகாத நன்மை. 7வது நன்மை என்பது எல்லா மாதமும் புது புது நன்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்கிற நன்மை. இந்த நன்மைகள் எல்லாம் பெறுவதற்கு இடறி விழாமல் நாம் பயணம் செய்யணும். 5 காரியங்களை சொன்னேன். வேதத்துக்கு கவனம் செலுத்துங்கள், நியாயமானபடி நீங்கள் இருங்கள், விருதாவாக இரத்தம் சிந்துகிற அந்த காரியங்களுக்கு போய்விட வேண்டாம். 3வது பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள். 4வது தேவ சமூகத்தில் காத்திருங்கள். 5வது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் நதியின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தது? ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் பின்னூட்டம் செய்யுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. செய்தி பிரயோஜனமாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை சில லோக்கல் சேனல் இந்த செய்திகள் போகலாம். அப்படி செய்திகளை நீங்கள் பார்த்தால் கீழே திரையிலே தோன்றுகிற எண் 9600662466 என்ற எண்ணிற்கு இந்த செய்தி எப்படி பிரயோஜனமாக இருந்தது என்று வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. அது எங்களை மிக உற்சாகப்படுத்தும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, புது வருடத்தில் நாம் இருக்கிறோம். புது வருடத்தின் வாக்குத்தத்தங்களை, இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்குறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பதினாலே உங்களை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புது வருடங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த புது வருடத்தில் இந்த ஊழியத்தை நேசிக்கிற தொடர்ந்து செய்தியில் கேட்கிறவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே வாக்குத்தத்தங்களை நாங்கள் அனுப்பி வருகிறோம். உங்கள் குடும்பத்திற்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் வசனமுள்ள ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு அனுப்பப்பட வேண்டுமானால் கீழே இருக்கிற நம்பர் 9600662466 என்ற எண்ணுக்கு உங்களுடைய முழு முகவரி, அது தபாலில் தான் வரும், முழு முகவரியை நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய வீட்டினுடைய நபர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய பெயர்களை குறிப்பிட்டால் நல்லது. அப்படி குறிப்பிட்டால் தனித்தனியாக வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒரே போஸ்ட்டில் எல்லாம் வந்துடும். இல்லை எல்லாருக்கும் வேண்டாம், எனக்கு மட்டும் போதுன்னா உங்களுக்கு மட்டும் அந்த முகவரியை மட்டும் அனுப்பினால் போதும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, எல்லாரும் என்னுடைய கணவருக்கு தனியாக, மனைவிக்கு தனியாக, பிள்ளைகளுக்கு தனித்தனி வாக்குத்தத்தங்கள், வெவ்வேறு வாக்குத்தத்தங்கள் வரும். அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது ஒரு மெசேஜ் போட்டுருங்க. எப்படி மெசேஜ் போடணும்? முழு முகவரியை, பின்கோடு மற்றும் அலைபேசி எண்ணோடு கீழே உங்களுடைய பெயர் உட்பட வரிசையாக என்னென்ன பெயர்கள் உடையவர்கள் இருக்கிறீர்கள் என்று 1 2 3 4 அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக அதை குறித்து ஒரே போஸ்ட்டில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவோம். ஸோ ஒரு 15 டேஸ்க்குள்ளே அனுப்புகிறவங்களுக்கு தான் இது வர வர நாங்கள் அனுப்பி கொண்டே இருப்போம். சீக்கிரம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அனுப்ப முடியாது. இப்பொழுதே நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்திகளை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. தேவனை இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரை தண்ணீருள்ள நதிகளண்டை நீ நடத்துகிற
வருகிற போது எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாங்கள் கேட்டதோடு மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு இடராமல் செல்வதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதையும் நாங்கள் சிந்தித்தோம். இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நிபந்தனைகளை கவனித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். எல்லார் மேலும் தேவ தயவு தங்கி இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தியை காலையில கவனித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு கைவல்யம் டேவிட் என்ற அந்த சேனலில் நேரலையில் காலை தியானம் நடைபெறுகிறது. 1/2 மணி நேரம் ஆராதனை இருக்கும், 1/2 மணி நேரம் ஜபத்தை பற்றிய ஒரு போதனை இருக்கும், தியானம் இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மே காட் பிளஸ் யூ.